ஜெர்மனியிலிருந்து ஒரு கலக குரல், ஒரு மிக முக்கியமான குரல் இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு எதிராக பிறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஜனநாயகத்தையும் பார்த்திருக்கிறார்கள், பாசிசத்தையும் பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஜெர்மனி இன்றைக்கு சொல்லி இருக்கிறது, இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயகம் என்கிற விஷயத்தை விட்டு மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 1933 காலகட்டத்தில் ஜெர்மனியில் என்ன நடந்தது என்பது உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதுவரையிலும் ஜனநாயக பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய நாடு ஹிட்லருடைய தலைமையில் சர்வாதிகாரத்தை நோக்கி சென்றபோது, பாசிசத்தை நோக்கி சென்றபோது எத்தனை லட்சம் மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். இன்றைக்கு நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஜெர்மனியிலிருந்து ஒரு கலக குரல், ஒரு மிக முக்கியமான குரல் இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு எதிராக பிறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஜனநாயகத்தையும் பார்த்திருக்கிறார்கள், பாசிசத்தையும் பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஜெர்மனி இன்றைக்கு சொல்லி இருக்கிறது, இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜனநாயகம் என்கிற விஷயத்தை விட்டு அது பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறா என்கிற சந்தேகம் அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கெல்லாம் செல்லும் போது என்ன சொல்லுவார்? நான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. அதுதான் இந்திய ஜனநாயகத்தின் ஆகப்பெரும் தூண் என்று சொல்லக்கூடியது. ஆனால் வெளியே அப்படி பேசிக் கொண்டிருப்பவருடைய ஆட்சியில் இந்தியா உண்மையில் எப்படி இருக்கிறது என்று திரும்பி பார்த்தால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கடந்த 8 மாதங்களாக ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நிம்மதியாக உயிர் வாழ முடியாத சூழல், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் செல்ல முடியாத சூழல், தங்களுடைய சொந்த வீடுகளில் வாழ்வதற்கு முடியாமல் எங்கோ காடுகளிலோ மறைந்து வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், எப்போது பார்த்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த மாநிலத்தினுடைய முக்கியஸ்தராக, அந்த நாட்டை ஆளக்கூடியவராக பிரதமர் மோடி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி. அப்படி என்றால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா என்பது கேள்வி கேட்க வேண்டும் அல்லவா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் நடைபெறாத ஒரு சம்பவம். அதான் சொல்றது, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. ஒரு மாநிலத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் மோடியால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொன்னேன், இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள். ஆனால் தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு எல்லா தலைவர்களையும் வெளியே அனுப்பினார்கள், விடுதலை செய்யப்பட்டார்கள் இல்லையா? அப்படித்தான் தேர்தல் நடந்தது. ஆனால் இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போது ஒவ்வொரு எதிர்க்கட்சி தலைவராக வேட்டையாடக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு மோடி ஆட்சியில் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்ல, நான் என்ன சொல்றேன் பாருங்க, காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி, இன்றைக்கு மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ், அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை, அது சரி, அது கூட விட்டுலாம். ஆனா அந்த வங்கியில் இருந்த பணம் வேற அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எது எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, 2 ரூபாய் எடுக்க முடியாது. பாருங்க, ஒரு தேர்தல் காலத்துல ஒரு கட்சி தன்னுடைய அரசியல் செலவுகளுக்காக பணம் எடுக்க முடியாத சூழலுக்கு இன்னொரு ஆட்சி செய்யக்கூடிய கட்சி மிகப்பெரிய திட்டமிட்டு வேட்டையாடி கொண்டிருக்கிறது என்றால் இந்தியா ஜனநாயகத்தை விட்டு பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு வேறு ஆதாரங்கள் ஏதாவது வேணுமா? தேவையில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், அதாவது நீங்க அரசியல் கட்சிகளுக்கு பெரும் நிறுவனங்கள் பணம் கொடுப்பது என்பது இந்திய நாட்டில் புதிதல்ல, அல்லது உலக நாடுகளில் புதிய விஷயம் அல்ல. ஆனால் நீ கொடுக்கக்கூடிய பணம் உனக்கு கைமாறாக பல விஷயங்கள் வெளிப்படையாக உனக்கு செய்து தரப்படும் என்பதை சர்வசாதாரணம், அதாவது லஞ்சம் என்பதை சட்டபூர்வமாக மாற்றி இருக்கிறார்கள். அது எங்க நடக்கும்?
பாசிசம் இருக்கக்கூடிய, சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கும். இதனால்தான் ராகுல் என்ன பண்றாரு, பல இடங்களில் தனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர் எச்சரிக்கையாக அவர் சொல்கிறார், இந்தியா ஜனநாயகத்தை விட்டு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற எச்சரிக்கை மணியை எத்தனை வருடங்களாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அதனாலதான் இன்றைக்கு ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய நாடு இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறது. எதற்காக? அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர், அவருடைய அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய, முதலமைச்சர் கூடங்கிறது விட்டுருங்க, ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை, ஒரு முன்னெச்சரிக்கையை இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இது போன்ற விஷயங்கள்ல பல முறை கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறது. அது ரஷ்யா கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறது. உலகினுடைய பல்வேறு நாடுகள், இப்ப சிஏஏ என்று சொல்லக்கூடிய விஷயம் அமல்படுத்தப்பட்ட போதாகட்டும், அதாவது இந்தியாவிலேயே இப்ப இந்தியாவில மோடி ஆட்சியில் மற்ற எந்த தலைவர்கள் ஆட்சி செய்வதை கூட விட மோடியினுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீர்களானால் கிறிஸ்தவர்கள், தலித்துகள், முஸ்லிம்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக பெரும் துன்பங்களை, இன்னல்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகளுடைய பல்வேறு பாராளுமன்றங்களில் விவாத பொருளாக மாறப்பட்டிருக்கிறதா இல்லையா? நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நிகழ்ந்திருக்கிறது அது. அப்படி என்றால் உலக சமூகம் எச்சரிக்கிறது. உலக சமூகத்தை கூட விடுங்க, சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு, மோடி 3வது முறையும் பிரதமராக ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்தால் அது அவருக்கு தெரியுது, சுப்பிரமணிய சாமிக்கு தெரியுது, ஏதோ பெரிய ஒரு 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 பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவை சூழப் போகிறது, மீண்டும் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அவ்வளவுதான் அப்படிங்கிறத பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவா என்று சொல்வதில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு நபரை அச்ச உணர்வோடு சுட்டி காட்டுகிறார் என்றால் நாமெல்லாம் என்ன யோசிக்கிறது சொல்லுங்க? உலக நாடுகளே அப்போ ஒரு ஒரு நேரடியா சொல்லல, அவங்க மறைமுகமா பூடகமா ஒரு விஷயத்த சொல்றாங்க, மோடி என்று சொல்லக்கூடிய நபர் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வருவது இந்தியாவிற்கு நல்லது அல்ல என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இவங்க கடந்த முதல் 5 வருடங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு சின்னதா, ஏன்னா இவங்களுக்கு போதிய அளவு செல்வாக்கு இல்லை, அதனால என்னன்னா கொஞ்சம் அடக்கி வாசித்தாங்க. ஆனால் 2019 இருந்து இன்னைக்கு 2023 வந்திருக்கிறோம். இந்த 5 வருடங்களில் என்ன மாதிரியான மக்கள் விரோத செயல்கள் எல்லாம் இவர்களால் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அதனுடைய தகவல்களை பெறக்கூடிய ஆர்வலர்கள் 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு 5 கட்டமாக அங்க தேர்தல் நடத்த போறேன்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு அந்த மாநிலம் மிகப்பெரிய சிக்கலை அனுபவிக்கும். இவங்க என்ன சொன்னாங்க, அங்க நாங்க இந்த மாநிலத்தை பிரித்தவுடன் அங்கே பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? அப்ப ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, உலக நாடுகளும் மறைமுகமாக இன்றைக்கு எச்சரிக்கை துவங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.